ஒருவர் பிறவியில் செய்யும் பாவங்களுக்கு அடுத்த பிறவியில்தான் மன்னிப்பு கிடைக்கும் என்பார்கள். ஆனால் மதுரையில் உள்ள இம்மையில் நன்மை தருபவரை வணங்கினால் பாவங்கள் எல்லாம் உடனே நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மலையத்து வசனின் மகளாக பிறந்து மதுரையை ஆளும் மீனாட்சியை மணப்பதற்காக சொக்கநாதராக அவதாரம் எடுத்தவர் சிவபெருமான். மீனாட்சியை மணந்ததால் மதுரை அரசனாக பொறுப்பேற்க தயாரானார். அதனால் லிங்கத்தை தோற்றுவித்து சொக்கநாதரும் மீனாட்சியும் பூஜை செய்தார்கள் என்கிறது புராணம். அந்த நிகழ்வே இங்கு பிரசித்தி பெற்றதால் இத்தலத்தில் லிங்கத்தின் பின்புறத்தை நம்மால் தரிசிக்க முடிகிறது. சிவனும் பார்வதியும் மேற்கு நோக்கி அமர்ந்து பூஜை செய்யும் காட்சியை நாம் காணலாம். இங்கு மூலவராக சொக்கநாதர் காட்சி தருகிறார். தாயார் மாங்கல்ய வரப்பிராதினி கோலத்தில் காட்சி தருகிறார். அதனால் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து அம்பாலை வழிபட்டால் நல்ல வரன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோவிலானது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாவதால் இங்கு வந்து பிடிமண்ணை எடுத்து சென்று வீடு கட்டினால் நல்லது நடக்கும் என்பது ஐதீகம்.